அனைவருக்கும் வணக்கம். வர்ம வாசியோகத்தில் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த பயிற்சியின் போது நாம் என்னென்ன முன்னெடுப்புகள் இந்த தவசீலர்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்ப்போம். தவசீலர்கள் முதல்ல காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரலையும் என்னென்ன முறைகளில் நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். அதிகாலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார எழுந்துடணும். எழுந்துட்டு எழுந்த உடனே இறைவனை நாம் கண்ணை மூடி நம்ம புருவ மையத்தில் நினைவு நிறுத்தி இறைவனை நாம் வணங்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னாக்கா கண்ணை மூடி புருவ மையத்தில் ஒளி தோன்றுவதாக பாவித்து வழிபாடு செய்யுங்கள். அவ்வளோதான். அல்லது கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருங்க. புருவ மையத்தில் நினைவு நிறுத்துங்கள். அது போதும். நினைவு நிறுத்திட்டு ஒரு 5 நிமிடம் இருந்து 10 நிமிடம் வரை நீங்கள் நினைவு நிறுத்தி நீங்கள் எதை பெருமூளை பகுதியில் இருக்கின்ற ஃபீனல் கிளாண்டில் இருக்கின்ற அந்த பகுதியில் உங்களுடைய நினைவை நிறுத்தி அங்கு ஒரு தீபம் எரிவதாக பாவித்து அங்கு நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் சித்தர்கள் போற்றக்கூடிய அந்த அற்புத பகுதி. சித்தர்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்தைத்தான் எல்லாரும் மறைமுக பொருளாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பகுதி தான் எல்லாரும் பொற்சபை என்றும் அல்லது சிற்சபை என்றும் அல்லது வெவ்வேறு வடிவங்களாக மேடை பகுதி அந்த இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஆன்மீக பகுதியில் நம்மளுடைய வர்ம வாசியோகத்தில் சிற்சபையானது இந்த புருவ மையத்திலிருந்து ஒரு அங்கலம் உள்ளார இருப்பது சிற்சபை. அதாவது துரியம் அப்படின்னு சித்தர்களால் அழைக்கப்படுகின்ற அந்த துரியம் தான் சிற்சபை. அதுக்கு நேர் உள்ளார இந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இந்த புருவத்துக்கு நேர் உள்ளார இந்த இடங்கள் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த இடம் தான் ஃபீனல் கிளாண்ட் இருக்கின்ற இடம். அதுதான் பெருமூளை பகுதியில் இருக்கின்ற ஒரு மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி தான் பொற்சபை. அதாவது பொன்னிற ஒளியை கொடுக்கின்ற அந்த இடம் பொற்சபை என்று நாம் சொல்கிறோம். ஞான சபை என்பது அந்த பொற்சபைக்கு மேலே நீங்கள் அதாவது 4 விரற்கடை மேலே போனீங்கன்னாக்கா இங்கே ஒரு மேடை பகுதி இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறது தான் ஞான சபை. இதைத்தான் வள்ளலார் சிற்சபை
பொற்சபை, ஞான சபை என்று காட்டியிருப்பாங்க. சிற்சபையும் பொற்சபையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஞான சபையானது அதற்கு மேல் ஒரு படி மேலே போய் உயரத்தில் காட்டுவார். இதெல்லாம் அனுபவ அறிவுகளே அன்றி வேறொன்றுமில்லை. இதை புரிஞ்சிக்கணும். சிற்சபை எங்கே இருக்குது, பொற்சபை எங்கே இருக்குது, எல்லாரும் சொல்லுவாங்க. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிற்சபை, பொற்சபை, ஞான சபைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு துரியம், துரியாதீதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாளை வழிபடுபவர்களுக்கு உச்சிக்கு கீழே விளக்கொன்று கண்டேன் வாளை பெண்ணே, உள்நாக்குக்கு மேலே நித்தம் நித்தம் ஆடுதடி வாளை பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த இடத்தை தான் எல்லா சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். அந்த இடம்தான் இந்த எல்லா ரகசியங்களும், உடலில் உள்ள அத்தனை ரகசியங்களுக்கும் மூல காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியுது அப்படின்னாக்கா எந்த இடத்துல பிரியுது அப்படின்னு கேட்டோம்னா யாராவது சொல்ல தெரியுமா? இந்த உடல்ல இருந்து எந்த இடத்துல உயிர் பிரியுது, எந்த இடத்துல உயிர் பிரியுதுன்னாக்கா அந்த இடத்துல தான் ₹1 நாணயம் வைப்பாங்க. இதுதான் அந்த இடம். இந்த இடத்த நீ பார்க்கை தவறிவிட்டாய் அப்படின்ட்டு அந்த இடத்துல நீ ₹1 நாணயத்தை வச்சு காட்டுவாங்க. இதுதான் சித்தர்களுடைய மறைபொருள். அந்த இடத்துல தான் கடைசியாக உயிர் வெளியேறும். இந்த இடத்துல சூடு இல்லைன்னா அவன் போயிட்டான். அப்ப எல்லா ரகசியங்களும் இந்த புருவ மையத்தில் தான் இருக்கிறது. புருவ மையம் என்றால் எங்க? இந்த இரு புருவங்களுடைய மையப்பகுதி, ரெண்டு இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணுடைய நரம்புகள் எல்லாம் ஒன்று சேரும். இந்த ஒன்று சேர்ந்து ஒரு பகுதியில் முட்டும். அது சின்ன மொட்டாக இருக்கும். அந்த மொட்டானது இந்த உள்முகமாக இந்த கண்களை திருப்பும்போது அந்த இடம் வர்ம காயம் ஏற்படும், வர்ம தூண்டுதல் ஏற்படும். தூண்டுதல் ஏற்பட்டு ஒளி மிகும். அதுதான் ஒளி மிகுவதற்கு காரணம். அப்ப என்ன, இங்க நார்மலா இருக்கிறவங்களுக்கு கண்ணை மூடினா இருட்டா இருக்கும், இருட்டாவே இருக்கும். ஆனா நீங்க மெல்ல 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 உங்களுடைய கண்களை உள்முகமாக திருப்பி அந்த ஃபீனல் கிளாண்டில் இருக்கின்ற அந்த பகுதியை நீங்க உற்று நோக்கும் பொழுது மெல்ல 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 கருப்பு பச்சையாக மாறும். கரும்பச்சையிலிருந்து மெல்ல அப்படியே நீளமாக மாறும். வெவ்வேறு கலர்கள் அப்படியே மாறி உங்களுக்கு அழகாக ஒரு எல்லோ கலர் வரும். எல்லோ கலருக்கு அதுக்கப்புறம் வெண்ணிற கலர் வரும், வெள்ளை நிற கலர். அந்த வெள் ஒளியை யார் பார்க்கின்றார்களோ அவர்கள்தான் சாதாரண தியானத்தில் மேல்நிலையை தொட்டவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆன்மீக பயிற்சியில் இந்த வெள் ஒளியை முதல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த பயிற்சி தான் முதல்ல நீங்கள் பண்ணணும். இந்த வெள் ஒளியை பார்ப்பதற்கு என்னென்ன அடிஷ்னலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, காலையில்
தூங்கி எழுந்திருச்சு என்ன பண்ணணும், ஒரு செம்பு தண்ணி காலையில் குடிக்கணும். குடிச்சிட்டு அப்படியே 5 நிமிடம் வாக் பண்ணணும். வாக் பண்ணிட்டாக்கா மல ஜலங்கள் எளிமையாக வரும். மல ஜலம் மிக எளிமையாக வரும். வரலையா ஒன்றும் பண்ண வேண்டாம். வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை அழுத்துங்கள். வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை அழுத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு மலம் இலகி அங்கே மோஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இடது கையால் வலது புற வைத்த அழுத்துங்க. அங்கே நீர் என்னது யூரினெல்லாம் ஃப்ரீயாக வரும். இதை வள்ளல் பெருமான் தன்னுடைய பொது விதியில் இதெல்லாம் கூறுறார். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். வள்ளல் பெருமானை ஃபாலோ பண்ணுறவங்களும் சித்தர்களுடைய வழியில் நடக்கிறவங்களும் இதெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது விதி. இதெல்லாம் செய்யணும். ஒரு ஞானிகள், அதாவது தவசீலர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். வயிற்றை க்ளீன் பண்ணியாச்சு. வயிற்றை க்ளீன் பண்ணிட்டான்னு அடுத்தது வயிற்று க்ளீன் பண்ணிட்ட பிறகு அடுத்தது ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறது என்ன பண்ணணும், வேப்பங்குச்சி, வேலங்குச்சி, பூலாக்குச்சி போன்ற குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் பல்லு விளக்கிறதுக்கு. அதுதான் இயற்கையான ஒரு முறை. இந்த குச்சியெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சுத்தம் பண்ணணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 4-5 குச்சியை உடச்சிட்டு நீங்கள் டெய்லி ஒன்று போட்டு இது பண்ணுங்கள். இல்லை ஒன்றை உடச்சிட்டு அரை குச்சியில் நீங்கள் இன்னொரு நாள் பல் விளக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக இது பண்ணுங்கள். இல்லையா ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்களா, ப்ரஷ்ஷில் இயற்கை மூலிகைகளாலான பல்பொடிகள் இருக்கும், அதை பயன்படுத்துங்க. நாயுருவி இலைகள், நாயுருவியால் செய்யப்பட்ட மூலிகை வகைகளாலான பற்பொடிகள் இருக்கும், அதை பயன்படுத்துங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. வாய் துர்நாற்றம் அடிக்காது. எகிர்கள் எல்லாம் நல்லா இது பண்ணுங்க. பல் விளக்கும்போது அந்த எதிர்களெல்லாம் நல்லா வச்சு தேய்ச்சி அதை அழுத்தி விடுங்க எல்லாமே. அதுக்கப்புறம் உள்நாக்கை க்ளீன் பண்ணுங்க. உள்நாக்கை கட்டை விரல வச்சு க்ளீன் பண்ணுங்க. உள்ளார இருக்கிற குட்டியோண்டு உள்நாக்கை க்ளீன் பண்ணுங்க. ஆள்காட்டி விரலை வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த 2 விரலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிட்டு எடுங்க. கரிசலாங்கண்ணியை நீங்கள் 1 கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி அனுதினமும் உண்ண வேண்டும். அனுதினமும் உண்ணணும். கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசாலை நீங்கள் எடுக்காத ஒரு நாளும் நீங்கள் இருக்கக்கூடாது. தவசீலர்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தவசீலர்களுக்காகத்தான் இந்த பதிவு. 1 கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி நீங்கள் மஞ்சள் கரிசாலை கண்டிப்பாக எடுக்கணும். மஞ்சள் கரிசாலை உள்ள போக 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 இந்த தேகம் பொன்னிறமாக ஒளிர்றதுக்கு ஆரம்பிக்கும். இந்த உடம்புல இருக்கிற கசடுகள் எல்லாம் நீங்கும். பொற்றாலை கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சித்தர்கள். பொற்றாலை கையாந்தகரை, மஞ்சள் கரிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளார போகணும்.
போய் ஒரு இந்த உடம்புல அது மெல்ல 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 மாற்றத்தை நிகழ்த்தி இந்த உடம்பு வசியத்தன்மை பெறும். உன்னுடைய முகத்தை பார்த்தான்னாவே அங்கே அப்படியே ஒரு தேஜஸ் உருவாகும். அதுக்கு காரணம் அந்த கரிசலாங்கண்ணியை நீ அனுதினமும் நீ உண்பதுதான். தவம் இயற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தூதுவளை ஒரு இலை அப்படி மென்று அப்படி சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டு தியானம் பண்ணாக்கா தியானம் அடை பிரகாசமாக அந்த ஒளியை அடைய தக 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 தகன்னு நின்னும். தூதுவளை சாப்பிட்டு பண்ணி பாருங்க. எத்தனை பேர் நீங்கள் ஒளியை பார்க்க முடியல, வெள்ளொளியை பார்க்க முடியலன்னு அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குறீங்கல்ல, அந்த ஒரே ஒரு இலை தூதுவளையை சாப்பிட்டு நீங்கள் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு மணி வாக்கில் ஒரு இலையை சாப்பிட்டு மதியம் 1 மணி 1:30 மணிக்கு நீங்கள் உக்காந்தி அந்த வெள் ஒளியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற பேரானந்தமுக்கு அளவே இருக்காது. இதெல்லாம் சாப்பிடணும். அடுத்தது காலையில் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அடுத்தது மிளகு டெய்லி மிளகு சாப்பிடணும். மிளகு சாதாரணமாக நீங்கள் மிளகை சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்னாக்கா அரிசி கழுவிய தண்ணீரில் நீங்கள் மிளகை போட்டு வச்சிருக்கணும் நைட்டில். அப்படி இல்லைனாக்கா மிளகு போட்டுட்டு உப்பை போட்டு வைங்க. உப்பு தண்ணியில் மிளகு போட்டு வைங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ மேக்சிமம் உப்பு தண்ணியில் மிளகை போட்டு நைட்டு ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை சாப்பிடணும். நம்மளுடைய முறைகள் எப்படி இருக்குன்னாக்கா 2 மிளகுகளாக சாப்பிடுவது ஒரு முறை. ஒவ்வொரு மிளகாக ஏற்றிக்கொண்டே போய் 100 போயிட்டு 100லேருந்து ஒன்றா குறைச்சிட்டு வர்றது ஒரு முறை. 2 மிளகாக 100 வரலையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் 0க்கு குறையிறது ஒரு முறை. இந்த ஒன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது அகத்தியருடைய முறை. 2 இன்க்ரீஸ் பண்ணுறது போகருடைய முறை. 5 இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளுடைய திருமூலருடைய முறை. இதை புரிஞ்சுக்கணும். யாருடைய முறையை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க. ஒன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக இது பண்ணுறது இல்லை. அழகாக போயிட்டே இருக்கும். 2 சாப்பிடும்போது ஓரளவுக்கு நீங்கள் நம்மளை இது பண்ணிக்கலாம். 5 சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு தகுந்த போல் உடல் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சில பேருக்கு வாயெல்லாம் அந்த காரத்தன்மை உங்களுக்கு மிகுதியாகும்போது உங்களுக்கு ரொம்ப வெப்பம் அதிகப்படும். இதை நாம் பயன்படுத்தணும். இந்த தவசீலர்களுக்கு உண்டான பாடத்திட்டங்கள் தான் இவை. இதெல்லாம் நீ ரெகுலராக டெய்லி செய்யணும். பயிற்சிக்கு வந்துட்டீங்க இல்லையா, நீங்கள் இதை டெய்லி ரெகுலராக செய்யணும். இதை செய்யாத நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இதை சாப்பிடுங்க. இந்த மிளகு கற்பம் டெய்லி சாப்பிடணும். அப்போ
முதல்ல என்ன பண்ணுங்க, ரெண்டு ரெண்டா நீங்கள் முதல்ல வந்து ஒரு 10 நாள் ரெண்டு ரெண்டா சாப்பிடுங்க. அதாவது மிளகை வந்து ரெண்டு ரெண்டா சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து ஒரு 5 வந்து மெல்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி வந்து 2 வகையாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். முதல்ல 2 வந்து பழகுங்க. பழகி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 5 போகலாம். எடுத்த உடனே 5 போயிட்டு உடம்பை வந்து கெடுத்துக்க வேண்டாம். அதனால் முதல்ல வந்து 2 போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஒன்றா போனாக்கா ரொம்ப நாள் எடுக்கும். 100 நாள் 200 நாள் ஆகும். 200 நாளுக்கு வந்து மிளகு வந்து ஒன்றா போடணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதனால் 2 எடுங்க. 2 ரொம்ப நாள் எடுக்கும். அதுக்காக தான் வந்து இவருடைய முறைப்படி 5 எடுத்திங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். ஆனாலும் அதுக்கு பழகணும் இல்லையா? அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து 2 வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் 5 வந்து ஒரு 50 வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் 5 எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த மிளகு கற்பங்கள் இருக்கணும். இரவில் கடுக்காய் கற்பம் எடுத்தே ஆகணும். கடுக்காயை வந்து அனுதினமும் வந்து உடம்புல வந்து கடுக்காய் உள்ளார இறங்கணும். இறங்கினாதான் உடம்பு இறுகும். உடம்புல இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வந்து இது போகும். இந்த 2 மிளகும் இந்த கடுக்காயும் உள்ளார இறங்க 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 உடம்புல இருக்கிற எல்லா கசடும் வெளியேறி அங்கங்கே வந்து பிச்சுக்கிட்டு அடிக்கும். உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறும். வெளியேறி அதுக்கப்புறம்தான் உடல் சுத்த தேகமாக மாறும். முதல்ல என்ன பண்ணணும், இந்த உடல் வந்து சுத்த தேகமாக மாறணும் இல்லையா? சுத்த தேகமாக மாறுறதுக்கு தான் இதெல்லாம். என்ன பண்ணணும், உங்களுக்கு கரிசலாங்கண்ணி எடுக்கணும், மிளகு கற்பம் எடுக்கணும், நம்மளுடைய இந்த கற்பம் எடுக்கணும், கடுக்காய் கற்பம். இந்த 3ஐயும் நீங்கள் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்து இந்த உடம்பை செம்மைப்படுத்தி கொள்ளணும். இந்த உடம்புல இருக்கிற கசடு எல்லாம் வெளிவரணும். வெளிவந்து அதெல்லாம் வந்து தூய்மைப்பட பட 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 தான் இந்த உடம்புல எவ்வளோ குப்பைகள் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். மிளகு உள்ளார போக 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 தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும். சமையலில் கூட வந்து மிளகு வந்து அதிகம் பயன்படுத்தணும். மிளகாய்த்தூளை அதெல்லாம் வந்து மிளகாய்த்தூளெல்லாம் வந்து பயன்படுத்தாத மிளகுத்தூளை பயன்படுத்துங்க. மிளகுத்தூளை பயன்படுத்தி காரத்தை வந்து ஊட்டி அதற்கு உண்டான சமையல் முறைகளை செய்யுங்க. இதுதான் நான் சொல்கிறேன். சமையலில் கூட வந்து மிளகை வந்து பயன்படுத்துங்கள். மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்துங்கள். புளிக்கு பதிலாக நீங்கள் புளியை வந்து தோசைக்கல்லில் சுட்டு பயன்படுத்துங்க. உப்பை வறுத்து பயன்படுத்துங்க. சட்டியில் வறுத்து அந்த உப்பை பயன்படுத்துங்க. இந்து உப்பை பயன்படுத்துங்க. இப்படி வந்து நல்ல உப்புக்கள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான உப்புகளை பயன்படுத்தி நாம் வந்து இந்த உடம்பை வந்து தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்பட பட 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 இந்த உடம்பில் இருக்கிற உப்பெல்லாம் வந்து கெட்ட அசுத்தங்கள் எல்லாம் போகும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த கற்பங்கள் உண்ண உண்ண உண்ண
நீங்கள் மெல்ல வந்து சைவ முறையில் இருந்த இது வந்து சைவ முறையில் இருக்கணும். முதல்ல சைவ முறையில் இதெல்லாம் பழகணும். சைவ முறையிலிருந்து நீங்கள் அடுத்தது பழமுறைக்கு வரணும். சைவ உணவுகளை எல்லாம் உணவுகளை தவிர்த்துட்டு பழ உணவுகளுக்கு நீங்கள் மாறணும். மாறி மெல்ல மெல்ல பழங்களும் கற்பங்களும் இந்த இரண்டுக்கும் மாறணும். பழங்கள் கற்பங்கள் இந்த இரண்டிலே மட்டும் வாழணும். பழங்கள் அப்படி இல்லைன்னா நட்ஸ், தானிய பொருட்கள், கொண்டக்கடலை, வேர்க்கடலை போன்ற அந்த கடலை வகைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த அரிசி வகைகளை புறம் தள்ளுங்கள். கிழங்கு வகைகள், தானிய வகைகள் இதெல்லாம் வந்து கேழ்வரகு அந்த மாதிரியான தானிய வகைகள் வந்து அரிசியில் கூட வந்து ரொம்ப என்னது சாமை போன்ற அரிதினும் அரிதான நம்மளுடைய நாட்டு வகையான நாட்டு மருத்துவ குணம் பொருந்திய அரிசி வகைகளை பயன்படுத்துங்க. அந்த வகையான உணவுகளை மட்டும் உட்கொண்டு நம்மள இந்த தேகத்தை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். செம்மைப்படுத்தணும், அவ்வளோதான் நம்ம வேலை. இந்த உடல் 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 உடலை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. இந்த உடலை நீ வந்து சரி செய்யாத, நீ என்ன வந்து தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், போகிறேன் வரேன், ஒன்றும் நடக்காது. நீ எல்லா இப்போ பாருங்க, எல்லா ஆன்மீகவாதிகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து நொண்டி நடக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, உடம்பில் இருக்கிற எல்லா வியாதியும் வச்சுக்கிட்டு ஆன்மீக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நிகழுதுன்னாக்கா, அவங்களுக்கு உடம்பை பற்றிய நுண் அறிவுகள் கிடையாது. இந்த உடம்பை எப்படி சரி செய்து கொள்ளணும் அப்படின்ற அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது இல்லை. அப்போ அது எங்கே கிடைக்கும்ன்றதை தேடி கண்டு போய் அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளணும். என்ன சொல்றது, ஆன்மீகவாதிகள் பெரும்பாலும் அவங்க உடம்பை விட்டுறாங்க. உடம்பை பற்றின கவலையே கிடையாது. எனக்கு கடவுள் வந்து என்னை காப்பாற்றிடுவார், கடவுள் வந்து என்னை வந்து எல்லாத்துலேருந்து மீட்டுருவார் அப்படின்ற ஒரு மாய பிம்பம் வந்து இருக்குது. கடவுள் வந்து வாழ்கின்ற அந்த கோயிலாகிய உடம்பை நீ விட்டுட்டு வெறும் கடவுளை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருந்தாக்க என்ன நடக்கும்? கடவுளை பிடிச்சிக்கிட்டு இருந்தா உடம்பு போயிடும். உடம்பு போயிடுச்சுன்னா உனக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உட்காந்துக்கிட்டு ஆஹா மோஹோ அப்படின்ட்டு அப்படியே வந்து உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நானும் மிகப்பெரிய சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உடம்பு வந்து அப்படியே என்னது தக தக தகன்னு வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட்டாக வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கணும். நம்மளுடைய போகருடைய உடம்பை பார்த்தோன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக அழகாக வந்து அப்படி கரெக்டாக வந்து உடம்பு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம உயிர் பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும். இதுதான் முதல்ல வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய கற்ப மூலிகை முறைகள். இதை முதல்ல எடுங்க. இந்த கற்பங்கள் தொடர்ந்து 3 மாதங்கள் முதல்ல முடிங்க. அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது உப்பு இல்லாத அடுத்தது கற்ப முறைகள். இந்த கற்பங்களே வந்து மெல்ல இந்த என்னது நம்மளுடைய உப்புக்கள் எல்லாம் வந்து அறையாக குறைஞ்சிடணும். உப்பெல்லாம் வந்து வறுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிக்கு பாதி குறைச்சிக்கணும்.
குறைச்சிக்கிட்டு மெல்ல வந்து அடியெடுத்து வச்சு கற்ப மூலிகையில் இது கற்பங்கள் உண்றதுக்கு பேசிக் ப்ராசஸ். இது கற்பங்கள் அல்ல, இது கற்ப மூலிகைகளை நீங்கள் தொடுவதற்கு உண்டான பேஸ்மெண்ட்டு, பேஸ் பாயிண்ட்டு. இது கற்பங்களுக்கு உண்டான இது இது வந்து சாதாரண கற்பங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த உடம்பை சுத்தி பண்ணுறதுக்கு உண்டான இந்த பேசிக் வந்து கற்ப மூலிகை வகைகள் இதெல்லாம். இதை வந்து நீங்கள் முதல்ல தொட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்தது உப்புக்கள் துறந்து, உப்பெல்லாம் திறந்துட்டு வெறும் பழ வகைகளில் வந்து நீங்கள் கற்பங்களையும் உண்டு இந்த இந்த உடம்பை மிக என்னது சுத்த தேகமாக மாற்றணும். சுத்த தேகமாக எப்படின்னாக்கா, இந்த உடம்புல அப்படி வந்து நாக்கால் நக்கி பார்த்தா உப்பு கரிக்கக்கூடாது. உப்பு கரிக்காத அளவுக்கு இந்த உடம்பு வந்து சுத்த தேகமாக மாறணும். அப்போ என்ன, யூரின் கூட வந்து உப்பு கரிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இந்த உடம்பு வந்து பியூராக இருக்கணும். அப்போ தான் நீ வந்து ஆன்மீகவாதி. நல்லா 3 வேளையும் தின்னுபிட்டு வகை வகையாக வந்து நாக்கை வச்சு நக்கி சாப்பிட்டு, ஆகா வத்த குழம்பு ஊற்று, இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அந்த குழம்பு ஊற்று, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வகை வகையாக சாப்பிட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு நம்ம வாசி யோகம் பண்ணால் அதெல்லாம் வந்து என்னது ஒரு பயனும் கிடையாது. 3 வேளை முக்கி சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வாசி யோகம் செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் 24 என்னது நான் வந்து டெய்லி வந்து பண்ணிடுவேன், எனக்கு உயர்ந்த நிலை எட்டவே இல்லை, இப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். முதல்ல வந்து வாசி யோகங்கள் எப்படி உடம்பு சார்ந்து நீங்கள் வந்து ஒழுக்கசீலனாக இருந்து தவசீலனாக மாறி மெல்ல மெல்ல வந்து மேன்மை பெற வேணும். ஆக முதல்ல வந்து பயிற்சிகள் மேற்கொள்கிறது மட்டும் இல்லை, இந்த உடல் சார்ந்த அத்தனையும் நீங்கள் முன்னெடுக்கணும். உடலுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன கற்ப மூலிகைகள் தேவையோ எல்லாமே நீங்கள் வந்து அனுதினமும் நீங்கள் வந்து உள்ளர போகணும். போச்சுனா தான் நீங்கள் தேர முடியும். இல்லைன்னா நீங்கள் 10ஓட 11 இப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதான். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அவர் சொன்னதை தான் கேட்டேன், இத்தனை வருஷம் நான் பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை, ஒரு இதுவும் போகல, இப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். கடைசியில் திடீர்னு வந்து உயிர் போயிடும். உடனே வந்து என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்ற மாதிரி நீங்கள் வந்து சமாதியை வச்சுடுவாங்க. கேட்டால் நீங்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிடுவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொய் புரட்டுகள். உடலில் வந்து நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தாத நீங்கள் வந்து பயிற்சியில் நீங்கள் ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. பயிற்சிகள் 4 தடவை மூச்சை இழுத்து விட்டுட்டாக்கா நீங்கள் வந்து அப்படியே வந்து பெரிய சமாதி ஆகிடலாமா, பெரிய நிலையை எட்டிடலாமா? முடியாது. உடம்பு ஒத்துழைக்க வேண்டும், உடம்பு உரமாக வேண்டும், உடம்பு வஜ்ர தேகமாக மாறணும். உடம்பு வந்து நீ வஜ்ர தேகமாக மாற்றாத நீ அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு தான் கையை அப்படியே இரும்பு மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரூஸ்லி மாதிரி உடம்பு வந்து அப்படி இருக்கணும், கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு போகணும். ஆக முதல்ல வந்து
உடல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நாம் வந்து முன்னெடுத்து நம்ம எல்லாமே முறைப்படி வந்து இங்கே வழிகாட்டுதல் படி நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த காணொளி. இந்த ஒவ்வொரு தவசீலர்கள் இங்கே வந்து தவம் இயற்றுகிறீர்கள் அல்லவா? தவத்தின் போது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். டெய்லி போங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடையிலெல்லாம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி எல்லாம் விற்கிது. அதெல்லாம் வந்து நல்ல இதுவான்னு தெரியாது. ஆனால் நாட்டு மருந்து கடையில் கூட ஓரளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் நாட்டு மருந்து செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, சித்த வைத்தியர்கள், அவங்கக்கிட்ட வந்து நல்ல மருந்துகள் எல்லாம் பதப்படுத்தி அவங்களே வந்து தயாரிக்கிற மூலிகைகள் இருக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி நல்ல நிலையை எட்டுங்க. மருந்து செய்யணும் அப்படின்னா நாமளே செய்யணும்னாக்கா அதுக்கு ஒரு காணொளி போடுறேன். அதன்படி நாம் வந்து மருந்து செய்வதற்கு நாம் வந்து ஒரு பாடமுறைகளை வைத்து கொள்ளலாம். இந்த காணொளி மேன்மை பெறுவதற்கு நாம் அனுதினமும் பயிற்சியிலும் மேற்கொள்கிறோம், வர்மவாசி யோகம் பண்ணுறோம், தவம் மேற்கொள்கிறோம். இவை அனைத்திலும் நாம் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இதை வந்து கரெக்டாக செய்யணும். செய்யாத மேல்நிலையை எட்டணுன்ற கனவு காண வேண்டாம். இங்கே வந்து இந்த பயிற்சி கூடமானது முதல்ல பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும். இதுக்கு உட்பட்டு இங்கே வந்து முறைப்படி வந்து பயிற்சி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் எனக்கு எல்லாம் வந்துடணும், கிடையவே கிடையாது. நீ வந்து நிற்கிற ஸ்டைலை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ வந்து ஒழுங்காக வந்து பயிற்சியில் இருக்கிறியா, நீ ஒழுங்காக மூலிகை எடுக்கிறியா அப்படின்றத. அதனால் ஒழுங்காக எல்லாம் வந்து சின்சியராக வந்து நம்மளுடைய டியூட்டியை பாருங்கள். இதை வந்து நம்மளுடைய குழுக்களுக்கு இங்கே பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இது வந்து பாடம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுடைய அடுத்த நிலை வந்து அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.